அண்ணாதி மன்னன் அத்தியாயம் 3. 1972 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அதிமுக உதயமானதற்கு இன்னொரு காரணம். அது 1972 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. 8ஆம் தேதி 2 கூட்டங்கள். ஒன்று திருக்கழுக்குன்றம் நடராஜன் என்று அந்த காலத்திலே அவர் பெரிய எம்ஜிஆர் பற்றாளர், அவர் நடத்திய கூட்டம். எம்ஜிஆர் கலந்து கொண்டார். ஆலந்தூர் தொகுதியிலே வருவார். இன்னொன்று லாய்ட்ஸ் காலனி முன்பாக நடந்த ஒரு கூட்டம். 2 கூட்டத்திலுமே மக்கள் தலைவர் அவர்கள் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வற்புறுத்தினார். கிளைக்கழக செயலாளர்கள் முறை காட்ட வேண்டும் வரை அவர்களும் காட்ட வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் திமுக தலைமைக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது என்பது உண்மைதான். அடுத்த 2 நாட்களில் தான் நான் போன அத்தியாயத்தில் குறிப்பிட்ட அக்டோபர் 10ஆம் தேதி 1972 எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதற்கு பிறகு ஒரு 4 நாட்கள் கழித்து ஒரு போராட்ட குழு, அதாவது எம்ஜிஆர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கியது தவறு என்று ஒரு போராட்ட குழு 1972 அக்டோபர் 13, 14 ஆகிய தேதிகளிலே, அது ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது சென்னையிலே. அங்கு அந்த குழு கூடியது. அந்த குழு கூட்டி கண்டன தீர்மானங்கள் எல்லாம் போட்டு அனுப்பினார்கள். எம்ஜிஆர் மன்றங்களும் நிறைய கண்டன தீர்மானங்கள் போட்டன. அப்போது அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்று ஒருவர் எனக்கு ரொம்ப நண்பராக இருந்தார். அவரது இல்ல திருமணங்களில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் எம்ஜிஆரின் தொகுதி பொறுப்பாளர் என்று வைத்துக் கொள்ளலாம். எம்ஜிஆரின் தொகுதியிலே மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது, இதெல்லாம் தான் அவரது பணி. அவர் அதிமுக என்கிற ஒரு சங்கம் வைத்திருந்தார், ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் மாதிரி. இப்படியான ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆர் பிற்காலத்திலே அவரை கோஆப்டெக்ஸ் தலைவராக எல்லாம் ஆக்கினார். அந்த அளவுக்கு ரொம்ப அவர் பற்றும் மரியாதையும் வைத்திருந்தார். அந்த அண்ணா ஒரு தொழிற்சங்கமாக இருந்த அல்லது வெறும் சங்கமாக இருந்த அதிமுக என்கிற அதை கட்சி பெயராக எம்ஜிஆர் பயன்படுத்தினார் என்று கூறுவார்கள். அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்னிடம் அப்படித்தான் கூறியிருக்கிறார். சிலர் அதை மறுக்கவும் செய்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போதெல்லாம் ஒரு தொண்டன் ஆரம்பித்த இயக்கத்தில் தான் நான் சேர்ந்திருக்கிறேன், எனவே இந்த இயக்கத்தில் தொண்டர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், இந்த கொடி பிடிக்கும் தொண்டன் தான் முடிவெடுப்பான், இதெல்லாம் எம்ஜிஆர் பலமுறை பேசியிருக்கிறார், மக்களிடம் பேசியிருக்கிறார். எனவே அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர்கள் கூறுவதிலே உண்மை இருக்குமோ என்று எனக்கு எப்போதுமே தோன்றும். இந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம் கட்சி, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி கொடியெல்லாம் ஏற்றி முடித்தவுடன் அவர் எல்லா மன்றங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார். இந்த சுற்றறிக்கையிலே இன்று முதல் நீங்கள் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கட்சி கிளைகள் அதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புங்கள் என்று. உடனே இரவோடு இரவாக எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கட்சி கிளைகள் ஆகின. ஒரு 15,000 16,000 கிளைகள் அதில் உருவாகியிருக்கும் ஒரே நாள் இரவு. கட்சியின் பெயரை அதிமுக என்று எம்ஜிஆர் அறிவித்த உடனேயே பெரிய உற்சாகமாகிவிட்டது. திமுகவிலிருந்து அதற்கு கிண்டலும் கேலியும் எழுந்தது என்பது உண்மைதான். மறைந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களே தலைவரின் பெயரை யாராவது கட்சிக்கு வைப்பார்களா என்று அவர் பேசினார். பிற்காலத்திலே அவரே மக்கள் திலகத்தோடு இணைந்து பணியாற்றினார் என்பது வேறு விஷயம். ஆனால் அப்போது அவர் அப்படித்தான் மேடைகளிலே பேசி வந்தார். அதிமுக என்கிற பெயர் எங்கள் அனைவருக்குமே மிகவும் பிடித்து போய்விட்டது. ஒரே நேரத்திலே அந்தமான் என்றில்லை, ஸ்ரீலங்கா, மகாராஷ்டிரா, பக்கத்திலே கர்நாடகா, இங்கெல்லாம் கிளைகள் துவங்கப்பட்டன. கட்சிக்கு என்ன கொடி என்று வரும்போது அங்கமுத்தன் அவரது ஆர்ட் டைரக்டர் அவரை கூப்பிட்டு பல கொடி வடிவங்களை எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் பரிசீலித்தார்கள். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான், நேரடியாக பார்த்தவை அல்ல. இது குறித்து எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நடிகர் குண்டுகருப்பையா அவர்களின் மகன் மகாலிங்கம் அவர்கள் விரிவாகவே எழுதியிருக்கிறார். இதுல சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், கோவையிலிருந்து ஒரு தொண்டர் ஒரு கட்சி கொடி, அவர் தான் அந்த மாடலை அனுப்பினார். அது எம்ஜிஆருக்கு பிடித்து போயிடுச்சு. அவருக்கு பெயர் தெரியவில்லை. மகாலிங்கம் அவர்களின் நூல் அந்த ஒரு சரித்திர நாயனோட சாமானியன் என்கிற ஒரு நூல் இருக்கிறது. அதுல அதை விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். கோவையிலிருந்து ஒரு தொண்டர் வரைந்து அனுப்பிய கொடியின் வடிவம் தலைவருக்கு மிகவும் பிடித்து போக அது போன்ற ஒரு வடிவத்தை அண்ணன் அங்கமுத்துவை உருவாக்க சொன்னார். ஆக கொடியின் மாடல் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறது. அங்கமுத்தண்ணன் கருப்பு சிவப்பு வண்ணம், ஏனென்றால் கருப்பு சிவப்பு திமுக வண்ணங்கள். எம்ஜிஆரும் அந்த வண்ணங்களில் இருந்து வந்தவர் தான், அதே எண்ணங்களில் இருந்து வந்தவர் தான். நடுவிலே அண்ணாவின் உருவம் வெள்ளை நிறத்திலே கோட்டோவியமாக அதை அவர் வெளியிட்டார். அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி இந்த கொடியின் உருவம் வெளியிடப்பட்டு விட்டது. அதற்கு முன்னதாகவே பத்திரிகைகளும் யூகமாக எல்லாம் வெளியிட்டார்கள்.
பல இடங்களிலே வந்து திமுக கொடியை இறக்கி விட்டு அதிமுக கொடியை ஏற்றிவிட்டார்கள். பொதுவாக தினமலர், குமுதம், கல்கி இவை வந்து பெருமளவுக்கு எம்ஜிஆரை பற்றிய செய்திகளை, அதிமுக செய்திகளை வந்து அவை தாங்கி வெளிவந்தன. அதே போல எம்ஜிஆர் ஆதரவு பத்திரிகைகளிலே முன்னிலை வைத்தது அலையோசை. அலையோசை வந்து திரு வேலூர் நாராயணன், மறைந்த வேலூர் நாராயணன் அவர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகை. அதெல்லாம் கிடைக்காது. நீங்க கடைகளிலே முன்கூட்டியே பதிவு செய்து வைத்துக் கொண்டு, ரிசர்வ் செய்து வைத்துக் கொண்டால் தான் பத்திரிகை கிடைக்கும். இதெல்லாம் தான் 72 கடைசியிலே உள்ள நிகழ்வுகள். பெரியார் அவர்களும் ராஜாஜி அவர்களும் வந்து கொஞ்சம் ஆசி வழங்கினார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் ஒரு திரைப்பட கவர்ச்சியால் இந்த கட்சி துவங்கி இருக்கிறார், எத்தனை நாள் இது ஓட போகிறது என்றுதான் அவர் கணித்ததாக சொல்வார்கள். திமுகவிலும் அப்படித்தான் பேசி வந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போது உடனடியாக காளிமுத்தண்ணன், குலச்செல்லையா, எஸ் எம் துரைராஜ், சி வி வேலப்பன், சவுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வந்துவிட்டார்கள். குலச்செல்லையா வந்து பேராவூரணி எம்எல்ஏ, அவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏயாக நின்று திமுகவில் வெற்றி பெற்றவர். சுயேட்சை எம்எல்ஏயாக நின்று வெற்றி பெற்றவர் கட்சி எம்ஜிஆர் கட்சி துவங்கியவுடன் நேரடியாக திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்தவுடன் கலைஞர் வந்து முதலிலே அவர் வெற்றி பெற்ற பிறகு கலைஞரை அவரை இணைத்துக் கொள்ளவில்லை என்று சொல்வார்கள் திமுகவில். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கிய பிறகு குலச்செல்லையா விருப்பம் தெரிவித்தவுடன் கலைஞர் இணைத்துக் கொண்டார். உடனேயே அவர் வந்து அதிமுகவுக்கு வந்து அதிமுகவை இணைந்து கொண்டார். காரணம் கேட்ட போது திமுக எம்எல்ஏ வந்தால்தான் எனக்கு இங்கு மரியாதை என்று அவர் சொன்னார். இப்படி எல்லாம் வந்து பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாமே பத்திரிகைகளிலே வெளிவந்தவைதான். பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், நாஞ்சில் மனோகரன், எஸ் டி சோமசுந்தரம், எஸ்டிஎஸ், ஒருத்தநாடு எஸ்டிஎஸ், இவர்கள்லாம் வந்து ஆரம்பத்திலேயே அதிமுகவுக்கு வந்து விட்டார்கள். உடனடியாகத்தான் இந்த நமது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சத்யா திருமண மண்டபம் இப்போது தலைமை கழகமாக இருக்கிறது அல்லவா, லாய்ட்ஸ் ரோடு, அதை வந்து கட்சி அலுவலகமாக அவர் அறிவித்தார். அவர் துரை, மறைந்த துரை, அவர்தான் வந்து முதல் தலைமை கழக நிர்வாகி. சுவாமிநாதன் அவர் வந்து கே மகாலிங்கம், குண்டுகருப்பி அவர்களின் மகன் மகாலிங்கம், அவர் எம்ஜிஆரின் உதவியாளர், அவர் வந்து தம்பி. இவர்கள் இருவரும் தான் ஆபீஸை, அலுவலகத்தை வந்து கவனித்துக் கொண்டார்கள். உடனே உறுப்பினர் படிவங்கள், எம்ஜிஆர் அவர்கள் கையெழுத்து போட்ட அந்த முதல் உறுப்பினர் படிவங்கள் எல்லாமே இருக்கிறது. மாடல் எம்ஜிஆர் பேசிபிள், அதாவது ரப்பர் ஸ்டாம்பில் அவர் கையெழுத்து போட்டது, அதுதான் வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். அந்த உறுப்பினர் அட்டை அண்ணா அவர்கள் உருவத்தோடு அச்சிடப்பட்டு லட்சக்கணக்கில் அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதுதான் அதிமுகவின் முதல் உறுப்பினர் அட்டை. அதாவது 1972 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வாக்கில் அந்த உறுப்பினர் அட்டைகள் எல்லாம் விநியோகிக்க தொடங்கிவிட்டார்கள். எங்களுக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ஆனால் அக்டோபர் தொடங்கி 15 ஒரு மாதத்திற்குள் இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. 15ஆம் தேதி 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி கொடி பிறந்த நாள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கான ஆவணங்கள் இல்லை. 15ஆம் தேதி முதல் உறுப்பினர் அட்டை வழங்கிய நாள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு 50 அல்லது 25 உறுப்பினர்கள் நிரப்புகிற ஒரு ஃபாரம், அந்த ஃபாரத்திலே வந்து கையெழுத்து வாங்கி கிளைக்கழகங்களை துவக்க வேண்டும். இப்படியான ஒரு சூழல். இது எல்லாமே வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நடந்து கொண்டிருக்கின்றன. சாரி சாரியாக சத்யா ஸ்டுடியோவுக்கு மக்கள் வந்து போவார்கள். எம்ஜிஆரும் வந்து தினமுமே அவர்களோடு பேசிவிட்டு இரவுதான் வந்து அவர் இரவு 12 மணி 1 மணிக்கு தான் ராமாவரம் தோட்டத்திற்கு செல்வார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் 2 முக்கிய திருப்பங்கள் நடந்தன. ஒன்று, உலகம் சுற்று வாலிபன் பட ரிலீஸ். இரண்டாவது, திண்டுக்கல் தேர்தல். இந்த இரண்டையும் அடுத்த அத்தியாயத்திலே மிக விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.